ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்கிற டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் இன்றைக்கி 3 வெரைட்டி செய்து காமிக்க போகிறேன். ஹாட் சாக்லேட் டல்கோனா காஃபி, கோல்ட் சாக்லேட் டல்கோனா காஃபி அண்ட் நார்மல் டல்கோனா காஃபி தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதில் கசப்பே இல்லாமல் ப்ரௌன் சுகர் வச்சு எப்படி சூப்பராக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போக முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக 25 கிராம் டார்க் சாக்லேட்டும் 25 கிராம் மில்க் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் வெறும் மில்க் சாக்லேட் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டார்க் சாக்லேட் சேர்க்கும்போது அதுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அடுத்து இதில் நல்ல சூடான பால் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சுட்டு அடுத்தடுத்து மிக்ஸ் பண்ணுனா இது நல்லா கரைஞ்சி அழகாக மிக்ஸ் ஆகி வரும். மைக்ரோவேவ் இருக்கிறவங்க அதில் 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தால் கூட இது அழகாக கரைஞ்சி வரும். இதில் சாக்லேட்டை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லை, இதை டைரெக்டாக கூட பாலில் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்தா அது சீக்கிரமாக பாலில் கரைஞ்சிடும். நான் அதுக்காக தான் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி சாஸ் மாதிரி ஆகிடும். இதை அப்படியே நம்ம சைடில் வச்சுக்கலாம். அடுத்து நான் பாலை காய்ச்சி எடுத்து அதில் 1 கப் கோல்டு காஃபிக்கும் இன்னும் 1 கப் நார்மல் டல்கோனா காஃபிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். மீதி பாலில் நான் ஹாட் சாக்லேட் பண்ண போகிறேன். அடுத்து அந்த பாலை அடுப்பில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதில் சேர்க்கணும். உங்களுக்கு அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் சாக்லேட் சேர்த்துருக்கேன். கூடவே இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை, நான் அதனால தான் சேர்க்கல. இப்போ நான் சாக்லேட் மட்டும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். இதை அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ இது கொஞ்சம் திக்காகி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறதால சூடாக சேர்த்தா அது திரிஞ்சு போயிடும். அதனால் அதை இப்போ சேர்க்காம கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன். அடுத்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ இதில் இருக்க சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நமக்கு பால் வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஹாட் சாக்லேட் வந்து ரெடி ஆகியாச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம டல்கோனா காஃபிக்கு க்ரீம் ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் இன்றைக்கி நெஸ்கஃபே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காஃபி பவுடர் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் சன்ரைஸ் ப்ரூ எது வேணுமானாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் காஃபி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து 2 கப் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடருக்கு 4 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். கூடவே நல்லா கொதித்து ரெடியாகி இருக்க 1.5 டேபிள் ஸ்பூன் சூடு தண்ணீரும் எடுத்துக்க போகிறேன். நல்ல சூடாக சேர்த்தா தான் அது சீக்கிரமாக நமக்கு பொங்கி கிடைக்கும். இப்போது பிளெண்டர் வச்சு இதை லைட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளெண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிளெண்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் கூட எடுத்துக்கலாம். இப்போ பிளெண்டரை வச்சு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பிளெண்டர் இருக்கிறவங்க இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இதே ஹேண்ட் பிளெண்டர் நம்ம யூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அதனால் பிளெண்டர் இருக்கிறவங்க இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டல்கோனா காஃபி ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் கசப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுகர் கம்மியாக சேர்க்கும்போது கசப்பு தன்மை தான் அதிகமாக தெரியும். அதனால் நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடருக்கு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இதே சிலருக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு மிதமான கசப்பு தன்மையும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிட்டு வரும்போது பாருங்கள், இந்த கலரெல்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும். இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி க்ரீம் பதத்தில் வந்திருக்கு. நம்ம க்ரீமை கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது அது அதுலேயே ஒட்டி இருக்கணும், கீழே விழாமல். இந்த பதம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு டல்கோனா காஃபி க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை பாலில் சேர்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கப் எடுத்துக்கணும். அதில் 3/4 கப் வரைக்கும் நம்ம பால் எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம க்ரீம் வைக்கிறதுக்கு. அடுத்து அந்த க்ரீமை எடுத்து அந்த கப் முழுவதும் வர மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதை மேலே லைட்டாக ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். மேலே கொஞ்சம் நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் இதில் துருவிய சாக்லேட் சேர்த்துக்கலாம், கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். எது வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நார்மல் டல்கோனா காஃபி வந்து ரெடி ஆகியாச்சு. அடுத்து ஹாட் சாக்லேட் டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கப் எடுத்து அதில் 3/4 கப் அளவுக்கு ஹாட் சாக்லேட் சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே அதே மாதிரி க்ரீமை அந்த கப் முழுவதும் வர மாதிரி சேர்த்துக்கணும். அடுத்து மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நான் இதுக்கு மேலே சின்னதாக ஒரு டெக்கரேட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம் வரதா நீங்கள் செய்துக்கோங்க. நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்ததில் சின்ன சின்னதாக கொஞ்சம் ட்ராப்ஸ் விட்டு ஒரு டூத் பிக் எடுத்து அதை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் சூப்பரான ஒரு டிசைன் கிடைக்கும். நீங்கள் இதை எந்த மாதிரி வேணும்னாலும் செய்துக்கலாம். இப்போ நமக்கு ஹாட் சாக்லேட் டல்கோனா காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாக்லேட் டல்கோனா காஃபி ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் கொஞ்சம் சாக்லேட் எடுத்து அதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை, நான் அதனால் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட சாக்லேட் இல்லை, கொக்கோ பவுடர் தான் இருக்குன்னா நீங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க காஃபி க்ரீமில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 கலராக தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்படி எடுத்தால் உங்களுக்கு 2 கலரில் கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கோல்டாக பண்ண போகிறேன். அதுக்காக பாலை வந்து காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். இப்போ குளிரான பாலும் இதில் 3/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் காஃபி க்ரீமையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கோல்ட் சாக்லேட் டல்கோனா காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 விதமான டல்கோனா காஃபி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கோல்டாவோ சூடாவோ பரிமாறிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் கசப்பே எங்களுக்கு தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி செய்து கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதில் நான் சுகர் எதுவுமே சேர்க்காததுனால ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். பெரியவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் நம்ம பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் எல்லாரும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இந்த 3 விதமான டல்கோனா காஃபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.